இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவும் சீசர்களும் கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே படவு அலைகளினால் மூடத்தக்கதாக பெருங்காற்று உண்டானது. இயேசு நித்திரையாயிருக்கிறார். இப்பொழுது சீசர்கள் அலறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். நாங்கள் மடிந்து போகிறோமே என்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தையிலிருந்து விசுவாசமுள்ள வார்த்தைகள் புறப்பட வேண்டும். இங்கே இயேசுவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்று கதறுகிறார்கள். ஆனால் தன்னோடு கூட இருப்பவர் யார் என்பதை அறியாமல் பிதற்றுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் செபித்து விட்டோம் என்றால் நம்முடைய ஜெபம் எல்லாம் கேட்டுவிடும் என்று அர்த்தமல்ல. நம்முடைய ஜெபத்தில் விசுவாச வார்த்தைகள் புறப்பட வேண்டும். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? நாம் ஜெபிக்கும்போது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பயப்படுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஆம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். சொல்லப்பட்டிருக்கும் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள். கவலைப்படுகிறவன் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. நம்மோடு கூட இருக்கிற இயேசுவிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். பயத்தோடு அல்ல, கவலையோடு அல்ல, முக சோர்வோடு, முக வாடலோடு அல்ல. நாம் முழங்கால் படியிட்டு விட்டோம், நாம் ஜெபிக்க வந்து விட்டோம். ஆண்டவர் நம்மை நிச்சயமாக கைவிட மாட்டார். நம்மை அழைத்த கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். நம்மை கைவிடுவாரோ? விசுவாசத்துள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி இந்த வேத புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை காண வந்த சிலர் அவரை பார்த்து சொல்கிறார், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்குள் சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி இடரல் அடைந்தார்கள். அவரை அற்பமாக பேசினார்கள். நாமும் இந்த அற்பமாக பேசுகிறவர்கள் கூட்டத்தை போல நாம் ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்படுமா? நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவாரா? நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் விசுவாசத்தோடு கேள். விசுவாசம் என்பதின் அடையாளம் மகிழ்ச்சி, சமாதானம், நம்பிக்கை. தோமா அவர் காயங்களினால் உண்டான தழும்புகளில் பார்த்து அதில் கையை போட்டு, அவரை நான் பார்க்கலன்னா நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அவன் இயேசுவிடத்திலே புலம்புகிறான். இயேசு அவனை அதட்டுகிறார். தோமாவை பார்த்து சொல்கிறார், உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார்,
உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அவன் ஆண்டவரை இதையெல்லாம் பார்த்த உடனே கதறுகிறான், ஆண்டவரே நீர் உண்மையிலே ஜீவனுள்ள தேவன், நான் பார்த்து விட்டேன் என்று. ஆண்டவர் ஆனால் அவனை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ கண்டதினால் தான் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நடக்காட்டாலும் நடக்கும், தேவன் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மிடத்தில் வரும்போது நாங்கள் எங்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என் தேவன் வல்லவர் என்கிற விசுவாசத்தோடு வந்து நாங்கள் உம்மை பின் செல்ல உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.